ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது நவராத்திரி. இந்த நவராத்திரிக்கு நாம் என்னெல்லாம் பூஜை செய்யலாம், எப்பெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாங்க. சிவபெருமானுக்கு சிவராத்திரி மாதம் சிவராத்திரி வரும். நம்ம அம்பிகைக்கு 9 நாள் நவராத்திரி. இந்த நவராத்திரி பார்த்திங்கன்னா நிறைய நவராத்திரிகள் உண்டு. ஒவ்வொரு மாதமே நவராத்திரி. அப்போ வளர்பிறையில் வர்றது அமாவாசை கழித்து வருகிற அந்த 10 நாட்களுமே நவராத்திரின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. நமக்கு சாரதா நவராத்திரி அப்படின்னு இந்த புரட்டாசி மாதம் வர்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாராகி நவராத்திரி இருக்குது, லலிதா நவராத்திரி, இந்த மாதிரியெல்லாம் வசந்த நவராத்திரியெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நாம் சாரதா நவராத்திரியை பற்றி பார்க்கலாம். இதை நம்ம ஒரு 3 விதமாக கொண்டாடலாங்க, இல்லை ஒரு 4 விதமாக கொண்டாடலாம். பழக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க கொலு படி அதை மாதிரி அமைத்து கொண்டாடலாம். இல்லைங்க எங்களுக்கு கொலு படியெல்லாம் வைக்கிறதுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா சில பேர் அணையா தீபம் அப்படி அகண்ட தீபம்னு இப்போ ரொம்ப பிரசித்தியாக இருக்குது, அப்படி செய்யலாம். அப்படி இல்லாதவங்க கலசம் வைத்து வெறும் கலசம் மட்டும் வச்சு வழிபட பண்ணுறவங்க அப்படி பண்ணலாம். இது எதுவுமே எங்களுக்கு பழக்கம் இல்லை, ஆனால் செய்யணும்னு ஆசை அப்படின்னா நம்ம அம்பாள் பாடம் வீட்டிலையே நமக்கு மகாலட்சுமி படம் இருக்கும், துர்கை படம் இருக்கும், இல்லை பார்வதி தேவி மீனாட்சி படம் அதை மாதிரி எதாவது வச்சும் பண்ணலாம், கலசம் வச்சும் பண்ணலாம். எதுவுமே முடியல அப்படின்னா யாருக்கும் பழக்கமே இல்லைன்னாலும் கவலை இல்லை. ஒரு மணப்பலகையில் ஒரு 3 பொம்மையை வச்சுட்டு கூட நீங்கள் மண் பொம்மைகளை வைத்து கூட நீங்கள் இந்த பூஜைகளை தாராளமாக செய்யலாம். அம்பாள் கட்டாயம் அனுகிரகம் பண்ணுவாங்க. ஏன் இந்த கொலு பொம்மைகள் வைக்க வேணும்? பொதுவாகவே பிருத்வி பொம்மைகளுக்கு, அதாவது மண் பொம்மைகளுக்கு நிறைய சக்திகள் உண்டு. இந்த தேவர்கள்லாம் இந்த நவராத்திரி சமயத்தில் வானிலிருந்து இப்படியும் அப்படியும் போகும்போது எந்த வீட்டிலெல்லாம் இந்த மாதிரி பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய மங்கள சக்திகளை அதில் நிரவி சென்று போவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் நமக்கு உண்டு. அதனால தான் நாம் இந்த நேரத்தில் இதையெல்லாம் செய்யலாம். இதை நாம் விஸ்தாரமாக நிறைய கிராண்டாகவும் செய்யலாம், ரொம்ப எளிமையாகவும் நாம் செய்யலாம். இந்த 4 முறையில் எது வேணால் வச்சுக்கோங்க. கலசமும் வைக்கலாம், கொலுப்படி வைக்கலாம், இல்லையா படம் வச்சும் பூஜை பண்ணலாம், இல்லையா அணையா தீபம் மாதிரி நீங்கள் ஒரு பெரிய மடக்கு அகல் தீபத்தில் நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் பிடிக்கிற தீபத்தை வச்சுட்டு காலையிலேருந்து நைட்டு வரையும் எரியிற மாதிரி பாருங்கள். நைட்டு படுக்க போது திருப்பியும் அதை எண்ணெயை ஊற்றிட்டு புது திரி மாற்றிட்டு படுத்துருங்க. அதே மாதிரியே நீங்கள் அந்த 10 நாளுக்கு தொடர்ச்சியாகவும் வெறும் தீபம் மட்டும் போட்டு கூட செய்யலாம். பிரம்மாண்டமாக செய்யணும், புளியஞ்சாதம் லெமன் சாதம் ஒரு நாளுக்கு உண்டான பூஜை முறைகள், பூக்கள், பழங்கள், அந்த நிறங்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாம் செய்ய முடியலன்னா கூட இந்த தீபம் ஏற்றுறது கூட ரொம்ப விசேஷம்தான். ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு 9 சுமங்கலிக்கு நிறைவாக நீங்கள் கோயிலில் போய் கூட தானம் கொடுக்கலாம். வீட்டிலலாம் கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு எங்கள் வீடெல்லாம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுமா, யாராவது வரணுன்னா யோசிப்பாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒருத்தர் வெத்தலை பாக்கு சரடு இதை மாதிரி எல்லாம் வாங்கிட்டு குறைந்தபட்சம் ஒரு 9 சுமங்கலிகளுக்கு நீங்கள் அதை ப்ளவுஸ் பிட் வச்சு கொடுக்கலாம், சேலை வச்சு கொடுக்கலாம், இல்லை வெறும் வெத்தலை பாக்கு பழம் பூவு தேங்காய் மங்கள சாமான்கள்னு சொல்லப்படுகிற மஞ்சள் குங்குமம் சரடு கொஞ்சம் முக்கியம். இந்த அளவுக்காவது ஒரு 9 பேருக்கு ஒரு 4-5 லேடிஸ் சேர்ந்து கூட நாம் கோயிலில் போய் ஒரு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இல்லை இந்த 9 நாளில் ஏதேனும் ஒரு தினத்தில் நாம் போய் செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நைவேத்தியம்லாம் நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு நேரம் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கல்கண்டோ காஞ்ச திராட்சையோ ட்ரை ஃப்ரூட்ஸோ எடுத்துக்கோங்க. ஒரு பலகை கட்டையில் கோலம் போடுங்க. அந்தந்த தினத்துக்குரிய கோலம் தெரிஞ்சால் போடுங்க, இல்லை ஒரு ஸ்டார் கோலம் போதுமானது. ஒரு சின்ன தீர்த்தம் வைங்க, ஒரு பஞ்சபாத்திரத்தில் கல்கண்டோ ஏதோ ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு காலை மாலை 2 வேளையில் விளக்கேற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா அங்கெல்லாம் அகண்ட தீபமெல்லாம் வெளிநாட்டிலலாம் உங்களால் ஏற்ற முடியாது. ஏன்னா அந்த ஃபயர் ஜாஸ்தியாக அங்கே பிரச்சனை இருக்கும். அதனால் நீங்கள் அப்படி கூட நீங்கள் அந்த பூஜையை எளிமையாக செய்துக்கலாம். அன்றன்றைய தினத்துக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்ற விவரமும் தரப்படும். ஆனால் நீங்கள் எளிமையாக தொடர்ச்சியாக ஒரு விளக்கேற்றிட்டு ஒரு 3 பொம்மையை வச்சுட்டு ஒரு பலகை கட்டையில் கோலம் போட்டு ஒரு கல்கண்டோ திராட்சையோ வச்சா ரொம்ப போதுமான விஷயந்தான். அதை தாண்டி நீங்கள் அன்றைக்கு உண்டான உங்களுக்கு அம்மனுடைய பெயர், அதுக்கு என்ன பூ போடணும், என்ன ராகத்தில் பாட்டு பாடணும், என்ன நைவேத்தியம் வைக்கணும், எல்லா விவரமும் பின்னாடி உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் தரப்படும்.
இந்த அளவில் இந்த நவராத்திரியை நீங்கள் 3ஆம் தேதி அன்னைக்கு காலையில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் 10:12 முடியுமா செய்யுங்க. ஆனால் பிரதமையில் ஆரம்பிக்கிறோம்னு நவராத்திரிக்கு அதெல்லாம் கணக்கே கிடையாது. அப்படி எதுவுமே செய்ய முடியலன்னா கடைசி 3 நாட்கள் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு, அஷ்டமி, நவமி, தசமி, அந்த 3 நாட்களுக்குள் குறைந்தபட்சமாவது நாம் பூஜை செய்கிறது அம்பாளுடைய பரிபூரண அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதில் துளி கூட ஐயமில்லை. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். வணக்கம்.